ஹலோ கைஸ், வெல்கம் டு மதன் நோட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம சில பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் மொபைலில் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கிட்டு. இப்போ நீங்கள் எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கிங்க. எக்ஸாம்பிளுக்கு நானே இப்போ ஒரு ஃபார்மேட்டு ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டை வந்து ஒரு ஃபார்மேட்டாக எடுத்து அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லா டேட்டாவும் இங்கே அப்டேட் பண்ண போகிறேன். அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 1 மினிட் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ முன்னாடி ஷோ பண்ணுறோம் பாருங்கள், ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்னு ஒரு ஷீட்டு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல்லேருந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ஆல்ரெடி நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ளஸ் போட்டு சம்முன்னு போட்டு அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணோம்னாலே நம்ம டோட்டல் மார்க்கு ஃபைன் பண்ணிடலான்னு. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ப்ளஸ்ன்னு போட்டு சம்முன்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்னு கொடுத்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த அரே கொடுக்க போகிறீங்க, எந்த வேல்யூ கொடுக்க போகிறீங்க, அந்த வேல்யூக்கான ஃபுல் இதையும் காலத்தையும் கிளிக் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தாலே போதுமானது. ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அதை ஃபில்லுன்னு கொடுத்து கீழே வரைக்கும் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு செல் ரெஃபரன்ஸும் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும். இப்போ சம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அடுத்தது வந்து எப்படி மேக்ஸிமம் ஃபைன் பண்ணலாம், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டோட்டல் மார்க்ஸில் எவ்வளோ மார்க் வந்து அவங்க மேக்ஸிமம் எடுத்துருப்பாங்கன்னு நான் ஒரு அட்டவணை வந்து ஆல்ரெடி இங்கே உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். கொஞ்சம் ஸ்கிப் ஆகிரும், அதனால நீங்கள் இப்போ பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் மார்க்லேருந்து இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செலக்ட் பண்ணுற வேல்யூ வந்து மேக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டிங்கன்னா போதும். அதில் எது மேக்ஸிமம் வேல்யூ அதே தானாக ஜென்ரேட் பண்ணிடும். அதே மாதிரி மினிமம் வேல்யூ வேணுன்னா மினிமம் MINன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை ப்ளஸ் போட்டு அதை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதுலேயும் இதே வேல்யூ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் எது மிக சிறிய வேல்யூ அதையும் அது ஃபைன் பண்ணி உங்களுக்கு காட்டிடும். இதுதான் மேக்ஸிமம் மினிமமோட ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னா கவுண்ட் எல்லாம் பண்ண முடியும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ சப்ஜெக்ட் டோட்டல் எத்தனை சப்ஜெக்ட் நம்மக்கிட்ட இருக்குது, 1000 இருந்தால் கூட 1000த்தையும் கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே ஒரு மைனஸ் பாயிண்ட்னால் நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் இதில் யூஸ் பண்ண முடியாது. கவுண்ட் ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து கேரக்டர் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணுறதுக்கு கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் தான் உதவும். இப்போ வந்து கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டேன் கவுண்டில், அன்றைக்கி அது கவுண்ட் ஆகலை. ஏன்னா நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி நம்பர் மட்டும் தான் கவுண்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள் ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி கீழே இருக்கிறத வந்து கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் 1 மினிட் சேஞ்ச் பண்ணிடுறேன். வந்துட்டு கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் அப்படி தான். கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனு. இதில் கேரக்டர் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணால் அது எவ்வளோ கேரக்டர் இருக்குதுன்னு அதை ஃபைன் பண்ணி காட்டிடும். இதுதான் கவுண்ட்டோட எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபங்க்ஷன் டீட்டெயில்ஸ். இப்போ கவுண்ட் இஃப்னு ஒன்று இருக்குது, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அவ்வளோ மார்க்கையும் ஒப்பிட்டு இந்த எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குதோ அந்த சப்ஜெக்ட் டிவைடட் பைன்னு போட்டு காட்டுறது தான் ஆவரேஜ். அதுக்கும் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதை போட்டு நீங்கள் அதில் வேல்யூவில் கொடுத்தீங்கன்னா போதுமானது. அடுத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும் டோட்டல் மார்க்கு, அதாவது டோட்டல் மார்க் டிவைடட் பை மேக்ஸிமம் மார்க்கு. அது வந்து நான் ஆல்ரெடி சம் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டல. அதை போட்டுட்டு இன்ட்டு 100% 100ன்னு கொடுக்கணும். நான் ஆல்ரெடி மேலேயே ஹெட்டிங்லேயே 100 வந்துக்குன்னு ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன், அந்த செல்லில் கால் பண்ணிக்கிறேன். பட் அந்த 100 வந்து இங்கே ஷோ ஆகலை, ஏன்னா நாங்கள் வந்து பர்சன்டேஜில் கொடுத்து வச்சுருக்கேன், அதனால் அது வந்து சரியாக ஒர்க் ஆகலை. அதனால் நான் வந்து நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் போய் அது டிஃபால்ட்டு மாற்றி இன்ட்டு அந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்துட்டோம்னா கரெக்டாக பர்சன்டேஜும் ஃபைண்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.